அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு படிக்க போற பாடம் ரசாயன தாக்கங்களின் வெப்ப மாற்றம் என்ற பாடம். உங்களுக்கு ரசாயன தாக்கங்கள் என்றால் என்னன்னு தெரியும். சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ரசாயன மாற்றம், அடுத்தது பௌதீக மாற்றம். ரசாயன மாற்றம் என்றால் புதிய பதார்த்தம் உருவாகும். பௌதீக மாற்றம் என்றால் புதிய பதார்த்தம் உருவாகாது, சடப்பொருளோ நிலையில தான் மாற்றம் ஏற்படும். இப்ப திண்மம் திரவமாக மாறுதல், அது உருகுதல். உருகுதல் ஒரு பௌதீக மாற்றம். அதுல புதிய பதார்த்தம் உருவாகல, துணிக்கைகளோட ஒழுங்கமைப்புல தான் மாற்றம் ஏற்பட்டது. அப்ப இந்த ரசாயன மாற்றங்கள் எடுத்தால் அதுல என்ன புதிய பதார்த்தங்கள் உருவாகும். இப்ப நாங்க பார்ப்போம் சோடியம் ஐதரோட்சைட்டு. சோடியம் ஐதரோட்சைட்டு ஒரு வன்காரம். வன்காரம் என்றால் என்ன? நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH- னை விடுவிப்பவை வன்காரம். அப்ப சோடியம் ஐதரோட்சைடு ஒரு வன்காரம். அது எப்படி? நீர்க்கரைசல முற்றாக அயனாக்கம் அடைந்து OH- விடுவிக்கும். அப்ப சோடியம் ஐதரோட்சைடு நீர்க்கரைசலில் ஒரு சோடியம் ஐதரோட்சைடு கூட இருக்காது, முழுக்கவே அயனாக்கம் அடையும். இந்த சோடியம் ஐதரோட்சைட்டை நாங்க நீர்ல கரைக்கிற நேரம் இந்த பாத்திரத்துல இல்லாட்டி இந்த நீர்ல வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும். அப்படி என்ன அர்த்தம்? இந்த தாக்கம் நடக்கிற நேரம் வெப்பம் வெளிவிடப்பட்டு ஈக்கிற. அதே மாதிரி அமோனியா குளோரைட், இப்ப இது என்னது? சோடியம் ஐதரோட்சைடு. நாங்க அதே மாதிரி அமோனியம் குளோரைட் எடுத்து தண்ணியில கரைக்கிறோம். அமோனியம் குளோரைட் என்ன? NH4Cl. அதை நீர்ல கரைக்கிற நேரம் வெப்பநிலை குறைவடைந்த இந்த நீர்ல வெப்பநிலை குறைவடைந்த இல்லாட்டி பாத்திரத்துல வெப்பநிலை குறைவடைந்த. அப்ப இதுல இருந்து எங்களை விளங்குற ரசாயன தாக்கங்களின் போது மாற்றம் ஏற்படிய, வெப்பநிலையில மாற்றம் ஏற்படிய. சில ரசாயன தாக்கங்களின் போது வெப்பநிலை அதிகரிச்ச, சில ரசாயன தாக்கங்களின் போது வெப்பநிலை குறைவடைந்த. சரியா? இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம். சோடியம் ஐதரோட்சைடை நாங்க நீர்ல கரைக்கிறோம். நீர்ல கரைச்ச நேரம் என்ன நடந்த? வெப்பநிலை அதிகரித்த, பாத்திரத்துல வெப்பநிலை அதிகரித்த. அதுக்கு காரணம் இது நீரில் கரையும் தாக்கத்தின் போது வெப்பம் வெளிவிடப்பட்ட. அமோனியம் குளோரைட் எடுத்தால் அங்க நீர்ல கரையும் தாக்கத்துக்கு வெப்பம் உறிஞ்சப்பட்டிருக்கிற, அதனாலதான் அந்த பாத்திரத்துல வெப்பநிலையும் குறைவடைந்த. அப்ப இங்க ரெண்டு வகையான தாக்கம் நடந்திருக்கிற. ஒரு தாக்கத்துல வெப்பம் உறிஞ்சப்பட்டிருக்கிற, இன்னொரு தாக்கத்துல வெப்பம் வெளிவிடப்பட்டிருக்கிற. அப்ப வெப்பத்தை வெளிவிட்டபடி நிகழ்ந்த ரசாயன தாக்கம் அதுக்கு நாம சொல்றோம் புற வெப்ப தாக்கம். வெப்பத்தை வெளிக்கூட்டிக்கிற புற வெப்ப தாக்கம். அப்ப வெப்பத்தை உறிஞ்சியபடி நிகழ்ந்த ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கம். சரியா? இது ஈஸியா தமிழ் பாடம். அகமெண்டா என்ன? உள்ளுக்கு, புறமெண்டா வெளியில. அப்ப வெப்பத்தை வெளிவிட்டபடி நிகழ்ந்த ரசாயன தாக்கம் புற வெப்ப தாக்கம். வெப்பத்தை உறிஞ்சியபடி நிகழ்ந்த ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கம். எங்களுக்கு தெரியும் எல்லா சடப்பொருட்கள் மீதால ஆக்கப்பட்டது அணுக்களால ஆக்கப்பட்டது. அணுக்கள் அதிர்ந்த வண்ணம் தான் காணப்படிய. எல்லா பொருட்கள்லயும் சக்தி காணப்படிய. இப்ப நாங்க ஒரு சடப்பொருள், எங்களுக்குள்ள சக்தி காணப்படிய. எல்லா சடப்பொருட்கள்லயும் சக்தி காணப்படிய. சரியா? சக்தி காணப்படிய. எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்குள்ள சக்தி காணப்படும். சரியா? ஒரு தாக்கத்துல பங்கு பற்றிய ஆட்களுக்கு நாங்க சொல்ற தாக்கிகள் உண்டு. அது தாக்கத்துல விளைவாக வார ஆட்களுக்கு சில விளைவுகள். தாக்கிகள், விளைவுகள். அப்ப ரசாயன தாக்கம் என்ற சிலைக்கு என்ன நடக்குது? தாக்கிகளில் இருந்து புதிய விளைவுகள் உருவாக்கப்படிய ரசாயன தாக்கத்தின் போது. சரியா? இப்ப நாங்க ஏயும் பியும் சேர்ந்து சியும் டியும் உருவாகிய தாக்கத்தை எடுப்போம். அதன் போது சக்தி வெளிவிடப்படுது. அப்படி என்றால் அது என்ன தாக்கம்? புறவெப்ப தாக்கம். சக்தி வெளிவிடப்பட்டால் டக்குன்னு எங்களுக்கு ஞாபகம் வரும், இது ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப இது என்ன தாக்கம்? புறவெப்ப தாக்கம். இந்த தாக்கத்துல ஏயும் பியும் தாக்கிகள். நாங்க தாக்கிகள் இருந்து சக்தி ஒரு 80 ஜூல் எடுப்போம். அப்ப வெளிவிடப்பட்ட சக்தி 10 ஜூல் என்றால் விளைவுகள்ல வாரது எத்தனை ஜூல் சக்தி? 70 ஜூல். அப்ப தாக்கிகளை விட விளைவிட சக்தி குறைவாக இருக்குது. தாக்கிகளை விட விளைவுகளோட சக்தி குறைவாக இருக்குது. இப்ப இதுக்கு நம்ம வெப்ப உள்ளுறை
வரைப்பு வரைதென்றால் இந்த தாக்கத்துக்கு பாருங்க, வெப்ப உள்ளுறை வரைப்பு வரைதென்னா இது வந்து சக்தி, சரியா, சக்தி. அப்ப இதுல நாங்க எழுதணும் எதுக்கு, சக்தி கூட தாக்கிகளுக்கு. அப்ப தாக்கிகள் தான் மேலுக்கு வரணும், விளைவுகள் கீழுக்கு வரணும். அப்ப சக்தி கூட தாக்கிகள், அப்ப தாக்கிகள் இங்க வர, அதுக்கு கீழே விளைவுகள் வர. அப்ப இதுல வந்து ஒரு ரசாயன தாக்கத்தில் எப்பயுமே தாக்கிகளில் இருந்துதான் விளைவுகள் உருவாக்கப்படும், தாக்கிகளில் இருந்துதான் விளைவுகள் உருவாக்கப்படும். அப்ப அம்புக்குறி எங்கிருந்து எங்கிட்டு வரணும், தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி வரணும், தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி. இப்ப இன்னொரு தாக்கம் பார்ப்போம், நாங்க இன்னொரு தாக்கம் பார்ப்போம். அந்த தாக்கத்தில் என்ன நடக்கும் என்றால், தாக்கியும் விளைவும் சேர்ந்து, இதை நாங்க மாத்துவோமே, தாக்கியும் விளைவு சாரி தாக்கிகள் சேர்ந்து விளைவை உருவாக்கிய, தாக்கிகள் சேர்ந்து விளைவை உருவாக்கிய, அது சக்தியம் அகத்துறிஞ்சின, சக்தியம் அகத்துறிஞ்சி கொண்ட. அப்ப இதுல வந்து தாக்கிட சக்தி 80 ஜூல், அது உறிஞ்சின சக்தி 10 ஜூல் என்றால் விளைவுட சக்தி எவ்வளவு, 90 ஜூல். அப்ப விளைவுகளோட சக்தி தாக்கிகளோட சக்தியை விட அதிகம், விளைவுகளோட சக்தி தாக்கிகளோட சக்தியை விட அதிகம். அப்ப வெப்ப உள்ளுறை வரைப்பு நாங்க கீறுற நேரம் விளைவுகள் தான் மேலுக்கு வரும், சரியா. இப்ப இதுக்கு நாங்க வெப்ப உள்ளுறை வரைப்பு கீறோம், இது சக்தி, மேலுக்கு வரும் என்ன, விளைவு, மேலுக்கு வரும் விளைவு, கீழுக்கு தாக்கி. ஆனா ரசாயன தாக்கம் நடக்க சிலைக்கு தாக்கியில் இருந்து தான் விளைவு வர. அப்ப அம்புக்குறி எங்கிருந்து எங்க போகணும், தாக்கியில் இருந்து விளைவை நோக்கி போகணும், தாக்கியில் இருந்து விளைவை நோக்கி. இங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல சக்தி உறிஞ்சப்பட்டிருக்கிற, சக்தி உறிஞ்சப்பட்டிருக்கிற. அப்ப என்ன தாக்கம், அகவெப்ப தாக்கம். இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, சக்தி விடுவிக்கப்பட்டிருக்கிற, வெளிவிடப்பட்டிருக்கிற. ஆகவே இது புறவெப்ப தாக்கம். எக்ஸாம்ல ஈஸியா தான் வரும். அவங்க ஒரு தாக்கத்தை தந்து இந்த வெப்ப உள்ளுறை வரைப்புகள்ல சரியானது எது என்று கேட்பாங்க. அப்ப இதுல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும், தாக்கம் அகவெப்பமா புறவெப்பமா. அகவெப்பம் என்றால் சக்தி உறிஞ்சப்படுது, விளைவுல தான் சக்தி கூட, ஆகவே விளைவு மேலுக்கு வரணும். புறவெப்பம் என்றால் சக்தி விடுவிக்கப்படுது, அப்படின்னா தாக்கியில தான் சக்தி கூட, தாக்கி மேலுக்கு வரணும். எப்போதும் ரசாயன தாக்கங்கள் எடுத்தால், எப்போதும் ரசாயன தாக்கங்கள் எடுத்தால் தாக்கியில் இருந்துதான் விளைவு வாருது. அப்ப அம்புக்குரியங்க தாக்கி சைட்ல இருந்து விளைவு சைடுக்கு போகணும். இந்த விஷயங்களை தான் நீங்க கருத்தில் கொள்ளணும். அப்ப வெப்ப உள்ளுறை மாற்றம் என்ற பாடம் சரியான ஈஸியான பாடம். இதுல நீங்க அகவெப்பமா புறவெப்பமானு பார்த்து தான் கிராஃப் வரையணும். இந்த கிராஃப் வந்து சிம்பிள். இதுல ஓலவெல்ல கேள்வி வாரண்டால் பொதுவாக 2 MCQல கேள்வி வந்தா 2 தான் வாருது. பார்ட் 2லயும் இந்த மாதிரி வார, சரியா. அப்ப இந்த பாடம் இப்ப நாங்க எக்ஸாம் கிட்ட வாங்கி கொண்டு படிச்சு கொண்டிருக்க தேவையில்ல, இதை நாங்க கிளியர் பண்ணி கொண்டால், இதை கிளியர் பண்ணி இதுல கேள்விகள் செஞ்சுட்டால் எக்ஸாம் முன்னுக்கு இந்த பாடத்தை எங்களுக்கு ரிவைஸ் பண்ணாமல் போனாலும் இதுல எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்க இயலும். அப்படி ஈஸியான ஒரு பாடம் தான் இந்த வெப்ப உள்ளுறை மாற்றம் வேண்டிய பாடம். இப்ப நாங்க பார்க்க போறது சோடியம் குளோரைட், சோடியம் ஐதரோக்சைடுக்கும். சோடியம் ஐதரோக்சைடு என்பது என்ன, வன்காரம். அதுக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்துல வெப்ப உள்ளுறை மாற்றம், வெப்ப மாற்றம் எவ்வளவு வெப்பநிலை அதிகரிக்கும் இதைத்தான் பார்க்க போறது, சரியா. அதுதான் பார்க்க போறது. இப்ப இதுக்கு நாங்க பாவிச்சிக்கிறது ரெஜிஃபார்ம் கிண்ணம். ரெஜிஃபார்ம் கிண்ணம் ஏன் பாவிக்கப்பட்டென்றால் சூழலுக்கான வெப்ப இழப்பை குறைப்பதற்காக. இங்க கலக்கி பாவிச்சிக்கிறது எதுக்காக, வெப்பநிலையை சீராக பரவ செய்ய, வெப்பத்தை சீராக பரவ செய்ய, வெப்பத்தை சீராக பரவ செய்ய. அதே மாதிரி இங்க நாங்க வெப்பமானி பாவிச்சிக்கிறோம். வெப்பமானி ஏன் பாவிச்சிக்கிறோம், வெப்பநிலையை அளவிடுவதற்காக, வெப்பநிலையை அளவிடுவதற்காக. அப்ப இதுக்கு நாங்க இந்த பிராக்டிகலுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் கனம் 2 மூல் டெசிமீட்டர் -3 NaOH பாவிக்கிறோம். அதே மாதிரி 50 சென்டிமீட்டர் கனம் 2 மூல் டெசிமீட்டர் -3 HCl பாவிக்கிறோம். இப்ப சில ரசாயன தாக்கங்களின் போது வெப்பம் உறிஞ்சப்படும், சில ரசாயன தாக்கங்களின் போது வெப்பம் வெளிவிடப்படும். இப்ப இந்த ரசாயன தாக்கத்துல வெப்பம் வெளிவிடப்பட்ட, அப்ப எவ்வளவு வெப்பம் வெளிவிடப்பட்ட என்றதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நான் ஹீட்ல படிச்ச சமன்பாடு ஞாபகமா, Q = mc தீட்டா. m என்றால் தீவு, c என்றால் தான் வெப்ப கொள்ளளவு,
தீட்டா என்றால் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம். வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம். Q என்பது வெளிவிடப்பட்ட சக்தி அல்லது உறிஞ்சப்பட்ட சக்தி. இப்ப இதுக்கு எங்களுக்கு M தெரியுமா? M தெரியாது. ஆனா எங்களுக்கு கனவளவு தெரியும். கனவளவு தெரியும். அப்ப இங்க நாங்க இது ரெண்டு கலந்தால் வார அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன் என்று எடுக்கிய. நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்படி என்றால் 1 சென்டிமீட்டர் கனம் நீரிட திணிவு 1 கிராம். 1 சென்டிமீட்டர் கனம் நீரிட திணிவு 1 கிராம். சரியா? அப்ப இதுவும் சேர்ந்து ஆயிடுன 100 சென்டிமீட்டர் கனம் நீர். ஆகவே 100 கிராம் திணிவு. அப்ப எம் எவ்வளவு? 100 கிராம். சி நீர்த்த தண்டப்பு கொள்ளளவு 4200. தீட்டா வெப்பநிலை அதிகரிப்பு. இப்ப இதுல நாங்க எடுப்போம் பெஸ்டிகம் 27 பாகை செல்சியஸ்ல இருந்த இப்ப 37 பாகை செல்சியஸுக்கு வந்துட்டேன். அப்படின்னா வெப்பநிலை அதிகரிப்பு எவ்வளவு? 10 பாகை செல்சியஸ். 10 பாகை செல்சியஸ். அப்ப தீட்டான்னு எடுத்துக்க எங்களுக்கு எதையும் போடணும் 10 போடணும். எம் வந்து கிலோகிராம்ல வரணும். அப்ப 100 கீழ் 1000 தர 4200 தர 10. அப்ப வெட்ட எண்ணியதுகளை எங்களுக்கு வெட்டேறும். அப்ப எவ்வளவு வர? 4200 ஜூல் தான் வெப்பம் வெளிவிடப்பட்ட. சரியா? இந்த சந்தர்ப்பத்துல வெளியிடப்பட்ட சக்தியோட ஒரு பகுதி சூழலுக்கு இழக்கப்பட்டிருக்கிற. அடுத்தது பாத்திரம் உறிஞ்சிக்கிற. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இதெல்லாம் கணக்கெடுக்காமல் தான் இதை கணக்கு செய்யறது. அதால சின்னோர் வலு கொண்டு வர இயலும். சரியா? அகவெப்ப தாக்கத்திற்கும் புறவெப்ப தாக்கத்திற்குமான சில உதாரணங்களை பார்ப்போம். சக்தியை உறிஞ்சியபடி நிகழும் ரசாயன தாக்கங்கள் அகவெப்ப தாக்கம். சக்தியை வெளிவிட்டபடி நிகழும் ரசாயன தாக்கங்கள் புறவெப்ப தாக்கம். எங்களுக்கு ஒளித்தொகுப்பு தெரியும். ஒளித்தொகுப்பு எப்படி? கார்பனீர் ஆக்சைடு CO2 6CO2 6H2O சேர்ந்து சூரிய ஒளி. அடுத்தது பச்சையம் உள்ள தாவரங்கள்ல தான் நடக்கியது. எது முன்னிலையில? சூரிய ஒளி முன்னிலையில நடக்குது. அதுல விளைவாக வரும் குளுக்கோஸ் C6H12O6 அதுவும் ஆக்சிஜன் வாயுவும் விளைவாக வரும். அப்ப இந்த சக்தி பயன்படுத்தப்பட்ட ஆகவே அகவெப்ப தாக்கம். ஒளித்தொகுப்பு என்ன தாக்கம்? அகவெப்ப தாக்கம். ஒளித்தொகுப்புட மறுதளதான் கலச்சுவாசம். கலச்சுவாசத்தின் போது சக்தி உருவாக்கப்படும். அதாவது சக்தி வெளிவிடப்படும். அப்ப கலச்சுவாசத்தை பார்த்தோம்னா எப்படி வரும்? கலச்சுவாசத்தை பார்த்தோம்னா இது C6H12O6 அதாவது குளுக்கோஸ் 6 ஆக்சிஜனோட சேர்ந்து 6 CO2 கேஸ், அடுத்தது 6 H2O லிக்விட் வர. இது என்ன தாக்கம்? சுவாச தாக்கம். இதன் போது சக்தி வெளிவிடப்படும். சக்தி வெளிவிடப்படுவதால இது ஒரு புறவெப்ப தாக்கம். சக்தி வெளிவிடப்படும். ஆகவே அது ஒரு புறவெப்ப தாக்கம். அடுத்தது நாங்க பார்ப்போம் கல்சியம் ஆக்சைடு நீராத சுண்ணாம்பு. அதுக்கு நாங்க நீர் சேர்க்கிறோம். நீர் சேர்த்தென்றால் கல்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். இது வந்து கல்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். இது என்ன தாக்கம்? புறவெப்ப தாக்கம். இதன் போது சக்தி விடுவிக்கப்படும். புறவெப்ப தாக்கம். அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னா அகவெப்ப தாக்கத்துக்கு உதாரணம் பார்த்தால் கல்சியம் கார்பனேட் வெப்பமாக்கினால் கல்சியம் ஆக்சைடாகவும் CO2ஆகவும் பிரிகை அடையும். இந்த தாக்கத்துல வெப்பம் உறிஞ்சப்பட்டால் அது அகவெப்ப தாக்கம். அப்ப அகவெப்ப தாக்கத்துக்கு உதாரணம், புறவெப்ப தாக்கத்துக்கு உதாரணம் தெரிஞ்சுக்கணும். நான் திருப்பி உங்களை ஞாபகப்படுத்திய இந்த பாடம் வந்து சரியான ஈஸியான பாடம். இதுல வந்து அந்த மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண இயலும். அப்ப நாங்க இதுல தெரிஞ்சுக்கணும் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமானு கண்டுபிடிக்க. சக்தி உறிஞ்சப்பட்டால் அது அகவெப்ப தாக்கம், சக்தி வெளிவிடப்பட்டால் அது புறவெப்ப தாக்கம். அப்ப கண்டுபிடிச்சதை வச்சு எங்களுக்கு வெப்ப உள்ளுரை வரைப்பு வரைய தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் சொல்லித்தந்த அந்த ப்ராக்டிக்கல் அது சம்டைம் பார்ட் 2ல கேட்டு வரும். அது வந்து இப்படி நீங்க அந்த உங்களுக்கு கூடமாயிடுச்சுன்னா விட்டுடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அது ஈஸியும் அது பார்ட் 2ல தான் கேட்டு வருது. பார்ட் 1ல பெருசா வரதுக்கு சான்ஸ் குறைவு. சரியா? அடுத்தது அகவெப்ப தாக்கங்களுக்கு உதாரணம், புறவெப்ப தாக்கங்களுக்கு உதாரணம். இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இந்த பாடத்துல உள்ளடக்கங்கள். அப்ப வந்து
இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஒழுங்காக பாருங்க, பார்த்துட்டு நோட் எடுப்போம். நோட் எடுத்து ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஷார்ட் நோட்டை 2-3 தடவை நீங்கள் திருப்பி திருப்பி படிக்க சிரிக்க உங்களுக்கு இந்த பாடம் வந்து ஃபுல்லாக தரோவாகிடும். சரியா? இப்போ அடுத்த பாடம் அமிலங்கள் காரங்கள் தொடர்பாக உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். இதோட ஓலவலை முன்னிட்டு குயிக்கான ஒரு ரிவிஷனாக தான் இதை நான் செஞ்சு கொண்டு போகிறது. ஒழுங்காக கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் நோட்ஸ் அப்படி தராமல் செஞ்சுட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் படித்த பாடத்தை திருப்பி ரிவைஸ் பண்ணியன்றதால தான் குயிக்காக செஞ்சுட்டு போகிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு விளங்காத விஷயங்கள் இருந்தென்றால், இதுக்கு மேலே வேறு என்ன சரி பாடத்தை நான் விளங்கப்படுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்கி என்றால் அதை கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு செய்தேன். சரி, இப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.